முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலா, கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றார்களோ, அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால், ஈஸ்வரனுக்கும் உமையம்பிகைக்கும் இடையே ஸ்கந்த வடிவம் இருப்பின் அந்த வடிவத்தை சோமஸ்கந்த வடிவம் என்று, இடையிலே விநாயகர் வடிவம் இருந்தால் இதை கஜமுக அனுகிரக வடிவம் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. அருமையான இந்த கருத்தை அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்கள், நன்மைகள் ஏராளமாக உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் என்றால் அதிலே ஒரு சிறிதளவும் சந்தேகம் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 20/7/2025 கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் ஆடி 4வது நாள். இன்றைய விசேஷம் கிருத்திகை விரதம். கிருத்திகை திருத்தணி முருகன் தெப்பம், திருப்பரங்குன்றம் முருகன் தங்கமயில் வாகன புறப்பாடு. ஆடி கிருத்திகை ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாள் விழா தொடக்கம் மற்றும் பவனி ஏகாதேசி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, பிறகு 1:45 2:45 வரை, மாலை பொழுதிலே 3:15 4:15 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, குளிகை மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, திதி தசமி காலை 11:19 வரை, அதற்கு பிறகு ஏகாதசி. இன்றைய நடப்பு நட்சத்திரம் கிருத்திகை, இரவு 10:36 வரை. யோகம் சித்த அமிர்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சித்திரை, சுவாதி. சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி துலாம் ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், தங்க நகை என்றென்றும் உங்களிடமே தங்கி இருக்க என்ன வழி. ஒவ்வொரு ஜாதகத்திலும் 3ஆம் இடம் என்றவுடனே தன் உடன் பிறந்த இளைய சகோதரர்களின் விவரம் மற்றும் மாமனாரை பற்றிய விவரங்கள் என்று சிந்திக்கின்றோம். ஆனால் அது வேறொரு முக்கிய விவரத்தையும் குறிப்பிடுகிறது. ஒவ்வொருவரும் தங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்காக, தங்கள் பொருளாதார நிலையை வெளிக்காட்டிக் கொள்வதற்காக, சமுதாயத்தில் மற்றவர்கள் தங்களை மதிக்க வேண்டும் என்பதற்காகவும் அணிகலன்கள் அணிந்து கொள்கின்றன. இந்த யோகத்தை ஒரு ஜாதகத்தின் லக்னத்தின் 3ஆம் இடம் இடத்தை கொண்டு, 3ஆம் இடத்தின் அதிபதி நிலையை கொண்டு, 3ஆம் இடத்திலே கிரகங்களை கொண்டு, 3ஆம் இடத்தை பார்க்கும் கிரகத்தை கொண்டும், மேலும் குரு பகவான், சுக்கிர பகவான் நிலையை கொண்டும் அறியலாம். ஒரு சிலர் பிறந்தது முதல் கடைசி வரை தங்க ஆபரணங்களுடன் ஜொலிப்பார்கள். அதற்கு அவர்கள் ஜாதகத்தில் 3ஆம் இடமே வலுவான காரணம். மேலும் குரு சுக்கிரன் ஒத்துழைப்பு இருக்கும் ஒருவரது ஜாதகத்திலே 3ஆம் அதிபதி உச்சம் பெற்றால் அணிகல யோகம் உண்டு, நீசம் பெற்றால் அணிகல யோகம் இல்லை என்பதை நாம் அறியலாம். குரு சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களும் உச்சம்
முதலிய வகைகளில் பலம் பெற்றிருந்தால் அணிகல யோகம் ஏற்படும். குரு சுக்கிரன் நீச்சம் போன்ற வகையில் பலமில்லாமல் இருந்தால் அணிகல யோகம் மிகவும் குறையும். மேலும் குரு சுக்கிரன் நீச்சம் பெற்றவர்கள் நகைகளை மிகவும் பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் திருடு போகும் நிலை ஜாதக தசா புத்திக்கு ஏற்ப ஏற்படும். இப்பொழுது லாக்கர் போன்ற வசதிகள் வங்கியிலே உள்ளன. அதனை பயன்படுத்தி கொண்டால் குரு சுக்கிரன் நீச்சம் பெற்றவர்கள் அணிகலன்களை பாதுகாக்கலாம். ஒரு சிலருக்கு 3ஆம் இடத்து அதிபதி வலுவாக இருந்தாலும் 6 மற்றும் 12ஆம் இடங்களில் பாவகிரகங்கள் இருந்தால் பாவகிரகங்கள் வரும் தசைகளின் போது அணிகலன்கள் விரயமாகும். பெண்களை பொறுத்தவரையில் ஆபரணங்கள் கழுத்தில் அணிவதை விட காதில்தான் முக்கியத்துவம் கொடுத்து அணிவார்கள். 3ஆம் இடத்து அதிபதியை கொண்டு வலது காதில் உள்ள ஆபரணத்தை அறியலாம். 11ஆம் இடத்தின் அதிபதியை கொண்டு இடது காதில் அணியும் ஆபரணத்தை பற்றி அறியலாம். ஒருவரது ஜாதகத்திலே குரு சுக்கிரன் வலுவாக இருந்தார் பெண்கள் அணிகல பெருமையுடன் வாழ்வார்கள். எப்பொழுதும் அணிகலன் நிலையாக இருக்கவும் நினைத்தபடி தங்க நகைகளை அணிந்திடவும் செய்ய வேண்டிய பரிகாரத்தை இப்பொழுது நாம் காணலாம். எப்பொழுதும் தங்கம் ஆபரணம் பெருமையுடன் வாழ்கின்றவர்கள் ஒரு சிலர்தான். பெண்களை பொறுத்தவரையில் திருமணம் நெருங்கி வரும்போதுதான் அணிகலன்களை தேடுவார். அப்படி இல்லாமல் ஆரம்பம் முதல் என்றும் தடையின்றி தங்க ஆபரணம் கிடைத்திட குரு பகவானை வணங்கிட வேண்டும். நகை வாங்கினாலும் வேலைக்கிழமையில் வாங்க வேண்டும். வாங்கிய பொன் ஆபரணத்தை அஸ்வினி ரோகிணி மிருகசீரிடம் பூசம் அஸ்தம் சித்திரை அனுஷம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் முதலில் அணிய வேண்டும். இப்படி அணிபவர்கள் என்றும் தங்க நகை அணிகலன்களோடு வாழ்வார்கள். 2வது பரிகாரம், அணிகலனை வாங்கியவுடன் பொறுமை இல்லாமல் உடனே போடும் பழக்கம் உள்ளவர்கள் அன்றைய தினத்தில் குளிகன் காலத்தில் எந்த கிழமையிலும் அணியலாம். குளிகையில் அணியும் போது அது விருத்தியாகின்ற தன்மையை கொடுத்து தங்க அணிகலன்கள் உங்களை விட்டு அழகு கடை கூட போகாது. இது அனுபவ பரிகாரம். நாளைய தினம் நாம் எடுத்துக்கொள்ள பார்க்கின்ற ஒரு தலைப்பு என்னவென்றால் 16 ஆண்டுகால குரு தசையில் பாக்கியங்கள் பெருக என்ன வழி, இதற்கு பொருத்தமான பரிகாரம் என்னென்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஜோதிடத்தையும் கற்றுக்கொள்கின்றோம். அது நமக்காகவும் பிறருக்காகவும் வழிகாட்டுவதற்கு ஜோதிடத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது 12 பாவங்களை நாம் நன்கு அறிய வேண்டும். அந்த பாவங்களுடைய முக்கியத்துவத்தை பற்றி தெரிய வேண்டும். மற்றும் அதிலே இருக்கின்ற அமைவு கிரக இணைவுகள் இதையெல்லாம் வைத்து கொண்டு ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்தவுடனே நாம் பலாபலன்கள் கூறும் அளவிற்கு நம்மை நிபுணத்துவம் படைத்தவர்களாக ஆக்கிக் கொள்ள முடியும். இப்பொழுது 2ஆம் பாவம் என்று சொல்லப்படுகின்ற தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியிலே கல்வி என்ற ஒரு நிலையை அறிந்து கொள்ள நாம் லக்ன வாரியாக பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இன்று ஆரம்ப கல்வி ஒருவருக்கு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அவர் கடகலக்னத்தை சார்ந்தவராய் இருந்தார். சூரியன் 1, 3, 5, 9, 10, 11 இருக்க வேண்டும். சூரியன் 6, 7, 8, 12 இருக்க தடை ஏற்படும். சிம்ம லக்னமாக இருந்தால் அவருடைய ஆரம்ப கல்வியை அறிய புதனை நாம் பார்க்க வேண்டும். அவர் ஆட்சி உச்சம் பெற்றால் 4, 5, 6, 9, 10 இருந்தால், புதன் நீச்சம் பெற்று 3, 7, 8 இருந்தால் ஆரம்ப கல்வி தடை உங்களுக்கு நீடிக்கும். அடுத்தது கன்னியா லக்னம். கன்னியா லக்னத்தை பொறுத்த மாட்டில் ஆரம்ப கல்வியை பற்றி அதனுடைய பலத்தை தெரிந்து கொள்ள சுக்கிரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருக்க வேண்டும். 4, 5, 10, 11 இருக்க நல்லது. சுக்கிரன் நீச்சம் பெற்றாலோ 3, 6, 8, 12 மறைந்தாலோ அவர்களுக்கு கல்வி தடை உண்டாகும். துலாம் லக்னத்தை பொறுத்தவரை ஆரம்ப கல்வி சிறப்பாக இருக்க செவ்வாய் 2, 7, 4, 1, 3, 5, 9, 11 இருக்க நல்லது. செவ்வாய் நீச்சம் பெற்று அல்லது 6, 8, 12 மறைந்தால் அவர்களுக்கு கல்வி தடையாகும். விருச்சக லக்னத்தை பொறுத்த மாட்டில் ஆரம்ப கல்வி நல்ல பலமாக இருக்க குரு நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அவர் 2, 4, 5, 10, 11 இருந்தால் நல்லது. குரு நீச்சம் பெற்றால் அல்லது குரு 3, 6, 7, 8, 12 மறைந்தால்
அது அவர்களுக்கு கல்வி தடையை உண்டாக்கும். தனுசு லக்னத்தை பொறுத்த மாட்டில் சனி 2, 3, 11 இருந்தால் டாப், 4, 6, 9, 10 இருந்தால் சுமார், நீச்சம் பெற்றாலோ அல்லது 7, 8, 12 இருந்தாலோ தடை உண்டாகும். மகர லக்னத்தை பொறுத்த மாட்டில் சனி 2, 10 இந்த இடங்களில் இருந்தால், அதாவது டாப் 3, 5, 6, 9, 11 இருந்தால் தடை வரும். நீச்சம் பெற்றிருந்தாலும் 4, 7, 8 இருந்தாலும் தடை உண்டாகும். கும்ப லக்னத்தை பொறுத்த மாட்டில் குரு 2, 11, 9 இருந்தால் டாப் லெவல், 2, 4, 5, 10, 11 இருந்தால் சரி, 3, 6, 7, 8 என்பது சரி இல்லை. மீன லக்னத்தை பொறுத்த மாட்டில் செவ்வாய் 2, 9, 11 இருந்தால் டாப் லெவல், 3, 4, 10 இருந்தால் சரி, 6, 7, 8, 12 மறைந்தால் சரி அல்ல. 2ஆம் வீட்டில் சூரியன் இருக்க அமைப்பை பெற்ற ஜாதகர்கள் கண்டிப்பாக கண் பாதிக்கப்படும், கண்ணாடி அணிவர். சுக்கிரன் 2ஆம் வீட்டில் அதிபராகி 8 மறைந்து சூரியன் 5 இருக்க பிற்காலத்தில் கண் பாதிக்கப்படும். நாளைய தினம் கண் பலமா அல்லது பலவீனமா என்பதையும் மற்றும் பூமி லாபம் எப்படி இருக்கும், அவர்களுடைய அந்த வாக்கு பலம் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் தொடர்ந்து நாம் இந்த பகுதியிலே பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் 72 ஆண்டுகளுக்கு பிறகு வக்ரமாகும் 4 கிரகங்கள், அதிர்ஷ்டம் பெறும் 3 ராசிகள் யார் என்று பார்ப்போம். வக்ரமடையும் 4 கிரகங்கள் 72 ஆண்டுகளுக்கு பிறகு இது ஒரு அபூர்வ நிகழ்வு. ஜூலை மாதத்திலே 2025 அதாவது இந்த மாதத்திலே வானத்திலே ஒரு அரிய நிகழ்வு நடைபெற உள்ளது. நவ கிரகங்களின் 4 முக்கிய கிரகங்கள் ஒரே நேரத்தில் வக்ர நிலையில் பயணிக்க உள்ளன. இது கடந்த 72 ஆண்டுகளிலே நடைபெறாத ஒரு அபூர்வமான அமைப்பாகும். வக்ர நிலையில் இருக்கும் கிரகங்கள் தங்களது சக்தியை பல மடங்காக அதிகமாக்கி செயல்படுத்துவதால் சில ராசிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும். இங்கு அந்த அதிர்ஷ்ட ராசிகள் மற்றும் அவர்களுக்குரிய பலனையும் இப்பொழுது நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். முதலிலே கடகம். நிதியும் நம்பிக்கையும் கூடும். வக்ர கிரக இயக்கம் கடக ராசிக்காரர்களுக்கு பல வகையான நன்மைகளை கொடுக்க போகிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு உறுதியான கல்யாண வாய்ப்புகள், தொழில் புதிய வாய்ப்புகள், குடும்பத்தில் சந்தோஷம், நிதி சேமிப்பு சாத்தியம் அதிகம். நீண்ட நாட்களாக தோல்வியுற்ற முயற்சிகள் இப்பொழுது வெற்றியாகும். 2வது ராசி ரிஷபம். பண வருவாய் மற்றும் பதவி உயர்வு. ரிஷப ராசிக்கு இந்த வக்ர நிகழ்வு வெற்றிக்கான தட்டுப்பாடுகளை அகற்றும், வருமானங்களை அதிகரிக்கும், அலுவலகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நன்மைகள், காதல் வாழ்க்கை சீராகும், சமுதாய மரியாதை அதிகரிக்கும், கூட்டு வணிகத்திலே லாபம் பெருகும் வாய்ப்பு உண்டு. மீனம் 3வது ராசியாக இது கருதப்படுகிறது. கடனில் இருந்து விடுதலை, இரட்டை லாபம். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்திலே புதிய முதலீடுகளை இரட்டை லாபம் பெற வாய்ப்பு உள்ளது. பழைய கடன்கள் அடைபடும், தொழில் விரிவாக்கம் வெற்றி பெறும், காதல், திருமண மற்றும் குடும்ப வாழ்வில் நலன்கள் காத்திருக்கின்றன. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நவகிரக வக்ர இயக்கம் என்று எதை நாம் அழைக்கிறோம்? வக்ர இயக்கம் என்பது கிரகங்கள் பின்வாங்கும் போல் காட்சியளிக்கும் நிலை. இது பலமுறை தீவிரமாக சிந்தனையுடன் மாற்றத்தை கொண்டு வரும். ஆனால் சிலருக்கு இது அதிர்ஷ்ட வாய்ப்பை தரும். இந்த 72 ஆண்டுகளில் ஒரு முறை நடைபெறும் இந்த வக்ர யோகம் உங்கள் ராசிக்கு நல்ல பலன்களை தருமா என்பதை தான் இப்பொழுது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை தரும் என்பதை இந்த பதிவிலே நாம் கண்டோம். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் என்ற நிகழ்ச்சியிலே இன்றைய நாளின் விசேஷத்தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் பார்க்கிறோம். பரிகாரங்களும் பலன்களும் என்பதையும் பார்க்கிறோம்.
ஜோதிட சிறுகுறிப்பு என்ற ஒரு பகுதியை பார்த்து ஜோதிடத்தை கற்றுக்கொள்கின்றோம். மேலும் ராசி பலனை பார்த்து அதனுடைய பலாபலனையும் தெரிந்து கொள்கின்றோம். இப்படிப்பட்ட அருமையான 6 பாகங்களை கொண்ட அன்பர்கள் பயன்பாடுகின்ற வகையிலே தொகுக்கப்பட்டு பகுக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே. மேலும் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசி. மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கடந்த கால சுகமான அனுபவங்கள் எல்லாம் மனதிலே நிழலாடும். தாய் வழி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும். வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள். கலை பொருட்களை வாங்குவீர்கள். உத்தியோகத்தில் அமைதி நிலவும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த கால சுகமான அனுபவங்கள் எல்லாம் மனதிலே நிழலாடும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும். வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள். கலை பொருட்களை வாங்குவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அமைதி நிலவும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன. ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். அரசாங்கத்தாரும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் ஆதாயம் உண்டு. வாகன வசதி பெருகும். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள். மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கின்றன. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். அரசாங்கத்தாலும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் ஆதாயம் உண்டு. ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகன வசதி பெருகும். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் நெருக்கமாவர்கள். மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கின்றனர். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள். செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும். மன நிறைவு ஏற்படுகின்றன. மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். சிலர் உங்கள் உதவியை நாடுவார். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும். மன நிறைவு ஏற்படுகின்ற நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உற்சாகமாக எதையும் முன்னின்றி செய்வீர்கள். பிள்ளைகளின் பிடிவாதம் தளரும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள். பழைய பிரச்சனைகள் தீரும். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். மனோபலம் அதிகரிக்கின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமாக எதையும் முன்னின்றி செய்வீர்கள். பிள்ளைகளின் பிடிவாதம் தளரும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள். பழைய பிரச்சனைகள் தீரும். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். மனோபலம் அதிகரிக்கின்றன. சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டா. உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள். எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிட்டும். வியாபாரம் சூடுபிடிக்கும். உத்தியோகத்தில் தலைமையினுடைய நம்பிக்கையை பெறுவீர்கள். புதிய அத்தியாயம் தொடங்குகின்றன. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும். உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்வார். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிட்டும். வியாபாரம் சூடுபிடிக்கும். உத்தியோகத்தின் தலைமை நம்பிக்கையை பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது அத்தியாயம் தொடங்குகின்றன. மகிழ்ச்சியை கொடுக்கும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள். உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்பொழுது சந்திக்க நேரிடும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும். மதிப்பு கூடுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அதிகார பதவியில் இருப்பவர் அறிமுகமாவாரோ. உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்போது சந்திக்க நேரிடும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும். மதிப்பு கூடுகின்ற நாள். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால்
எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மௌனியாக இன்றைய தினம் இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை மட்டுப்படுத்த குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. குல தெய்வத்தினுடைய கடாட்சத்தால் சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும். கடனாய் கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள். உறவினர்களால் ஆதாயம் உண்டு. பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள். வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உங்களை மதிப்பார்கள். புத்துணர்ச்சி பெறுகின்ற நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும். கடனாய் கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் ஆதாயம் உண்டு. பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள். வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு. கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களை மதிப்பாக புத்துணர்ச்சி பெறுகின்ற நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக் கொள்ளாதீர்கள். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம். உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள். கவனம் தேவைப்படுகின்ற நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக் கொள்ளாது. புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள். கவனம் தேவைப்படுகின்ற நாள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பல வேலைகளை தலைப்பட்டு முடியும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறை குறை எடுத்து சொன்னால் கோபப்படாது. வியாபாரத்தில் வேலையாட்களால் டென்ஷன் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும். பொறுமை தேவைப்படுகின்ற நாள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பல வேலைகள் தலைப்பட்டு முடியும். குடும்பத்தில் உள்ளவர் உங்கள் நிறை குறையை எடுத்து சொன்னால் கோபப்படாது. திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தால் வேலையாட்களால் டென்ஷன் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும். பொறுமை தேவைப்படுகின்ற நாள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சில விஷயங்களில் திட்டமிட்டது ஒன்றாகும், நடப்பது வேறொன்றாகவும் இருக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் கனிவுடன் பழகுங்கள். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரியுடன் பணிபோர் வந்து நீக்கும். கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில விஷயங்களில் திட்டமிட்டது ஒன்றாகவும் நடப்பது வேறொன்றாகவும் இருக்கும். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் கனிவுடன் பழகுங்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மூத்த அதிகாரியுடன் பணிபோர் வந்து நீங்கும். கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் மனம் விட்டு பேசி மகிழ்வார்கள். அரசால் அனுகூலம் உண்டு. வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும். வியாபாரத்தில் பற்று வர உயரும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரி சில சூட்சமங்களை சொல்லித் தருவார். தொட்டது துளங்கும் நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் மனம் விட்டு பேசி மகிழ்வார். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் அனுகூலம் உண்டு. வழக்கிலே சாதகமான தீர்ப்பும். வியாபாரத்தில் பற்று வர உயரும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார். தொட்டது துளங்கும் நாள். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.